ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். தெளிவாக எதை பற்றியது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது தமிழ் மாதத்தில் 10வது மாதமான தை மாதமானது முடிந்து நெக்ஸ்ட்டு 11வது மாதமானது ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடிய 11வது மாதம் என்னன்னா மாசி மாதம். மாசி மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்ப ராசியில் பயணம் செய்வார். அதனால் இது கும்ப மாதம் என்று அழைக்கப்படும். இந்த மாதத்தில் கிரகங்களிடையே நடைபெறக்கூடிய சில மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கும்ப ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும். நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். நவக்கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்காங்களோ அதை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கையில் ஏற்றிறக்கமான பலன்களை நாம் பார்க்குறோம். அதன்படி மாசி மாதத்தில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கக்கூடிய அடிப்படையில் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப நான் உங்களுக்கு என்னங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் உங்களோட பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மாசி மாதம் 2025 முக்கிய விசேஷங்களும் விரதங்களும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் சுப முகூர்த்த நாட்களும் வாஸ்து நாட்களும் இருக்க போகுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் என்னென்னங்கிறது ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது தமிழ் மாதங்களில் மிகவும் புண்ணியமான மாதமாக கருதப்படுவது மாசி மாதம். இது அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து விரத நாட்களும் மிக சிறந்த உயர்ந்த பலன்களை தரக்கூடியது. அந்த வகையில் இந்த ஆண்டு மாசி மாதத்தில் என்னென்ன விசேஷம் மற்றும் விரத நாட்கள் எந்தெந்த தேதியில் வரப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அது எல்லாமே இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தமிழ் மாதங்களில் 11வது மாதமாக வருவது மாசி மாதம். இது சூரிய பகவான் கும்பராசியில் பயணிக்க துவங்கக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம். அப்புறம் புனித நீராட, விரதம் இருக்க, தான தர்மம் செய்ய இதெல்லாம் ஏற்ற மாதமாக மாசி மாதம் விளங்குது. இந்த மாதத்தில் ஆக்சுவலி 30 நாட்களுமே வழிபாட்டுக்குரிய நாட்கள் என்று கூட சொல்லலாம். மாசி மகம், மகா சிவராத்திரி, மாசி ஏகாதேசி, காரடையா நோன்பு உள்ளிட்ட பல சிறப்புகளை கொண்ட மாதம் மாசி மாதம். இந்த ஆண்டு மாசி மாதம் பிப்ரவரி 13ஆம் தேதி துவங்கி மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த மாதத்தில் நிறைய நாட்களில் நிறைய விசேஷங்கள் வரும். அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு மாசி மாதம் 2025 வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன தேதியில் வருங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி 26 மகா சிவராத்திரி வருது. மார்ச் 12 மாசி மகம் வருது. மார்ச் 13 ஹோலி பண்டிகை வருது. மார்ச் 14 காரடையா நோன்பு வருது. இதெல்லாம் மாசியில் வரக்கூடிய முக்கிய விசேஷங்கள். அப்புறம் மாசியில் வரக்கூடிய விரத நாட்கள் இருக்குது. மாசியில் விரத நாட்கள்னு பார்க்கும்போது பிப்ரவரி 27ஆம் தேதி அமாவாசை வருது. மார்ச் 13 பௌர்ணமி வருது. மார்ச் 5 கிருத்திகை வருது. பிப்ரவரி 25 திருவோணம் வருது. பிப்ரவரி 24 மார்ச் 10 வளர்பிறை தேய்பிறை ஏகாதேசி வருது. பிப்ரவரி 18 மார்ச் 5 வளர்பிறை தேய்பிறை சஷ்டி வருது. பிப்ரவரி 16 சங்கடகர சதுர்த்தி வருது. பிப்ரவரி 26 சிவராத்திரி வருது. பிப்ரவரி 25 மார்ச் 11 வளர்பிறை தேய்பிறை பிரதோஷம் வருது. மார்ச் 3 சதுர்த்தி வருது. இதெல்லாம் முக்கிய விரத நாட்களாக வருதுங்க. அப்புறம் மாசியில் வரக்கூடிய சுப முகூர்த்த நாட்களும் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி 16, பிப்ரவரி 17, பிப்ரவரி 23, பிப்ரவரி 26, மார்ச் 2, மார்ச் 3, மார்ச் 9, மார்ச் 10, மார்ச் 12. ஸோ இது எல்லாமே மாசியில் வரக்கூடிய சுபமுகூர்த்தமான நாட்கள். இதில் தேய்பிரையே வளர்பிரையே கலந்து தான் இருக்குங்க. அப்புறம் மாசியில் அஷ்டமி நவமி கரி நாட்கள்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 20 மார்ச் 6 அஷ்டமி வளர்பிறை தேய்பிரையில் வருது. அப்புறம் பிப்ரவரி 21 மார்ச் 7 வளர்பிறை அஷ்டமி நவமி வருது. அப்புறம் பிப்ரவரி 27 பிப்ரவரி 28 மார்ச் 1 இந்த 3 நாட்களில் மாசியில் கரி நாட்களானது வருது. அப்புறம் மாசியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
வாஸ்து நாளுன்னு பார்த்தீங்கன்னா என்னைக்கு வருதுன்னா மார்ச் 6ஆம் தேதி காலையில் 10:32லேருந்து 11:08 வரையும் வாஸ்து நாளாக வந்திருக்கு. நீங்கள் வீடெல்லாம் கட்டுறதா இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் பூமி பூஜை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க மாசி மாதத்துடைய சிறப்பு. இந்த மாசி மாதத்தில் கிரக நிலைகளால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி பலன் கிடைக்கும். அதில் இப்போ நான் கும்பராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். தெளிவாக கும்பராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலனை நோட் பண்ணிக்கோங்க. எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவு எடுக்கிறதுல வல்லவராக இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாசி மாதம் தொழில் தொடர்பான விஷயங்களில் தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வரணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. பலராலும் செய்ய முடியாத காரியங்கள் இனி நீங்கள் செய்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிக்க முடியும். அந்த நிலை உங்களுக்கு வரும். பணவரவு ஆக்சுவலி திருப்தி தரும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். அதனால் நீங்கள் வழக்குகளில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள்லாம் இருக்கும். வாடிக்கையாளர்களோட சாமர்த்தியமாக பேசுவதன் மூலம் வியாபார வளர்ச்சி பெறும். அடுத்தவர்கள் கூறக்கூடிய ஆலோசனைகளை ஏற்கும்போது கவனமாக இருக்கணும். ஆக்சுவலி அவற்றையெல்லாம் நீங்கள் ஏற்கும்போது ஆராய்ந்து பார்த்து செய்வது உங்களுடைய தொழிலுக்கு நல்லது. அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கலாம். வேலைக்கெல்லாம் முயற்சி செய்யுங்க. நல்ல வேலையெல்லாம் பெற்றுக்குங்க. இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்கள் கூடுதல் வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கிய நபர்களுடைய அறிமுகத்தால் நன்மையானது உங்களுக்கு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான நிலை காணப்படும். ஸோ கணவன் மனைவியாக இருக்கிறவங்க சுமூகமான நிலை காணப்படுறதுனால ஒருவருக்கொருவர் மனவிட்டு பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லது. பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் செலவு செய்ய வேண்டியது இருக்குது. பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் செலவு செய்தீங்கன்னா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது. அப்புறம் பெண்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். எந்த ஒரு காரியமும் லாபகரமாக நடந்து முடியும். செயல்திறன் ஆக்சுவலி உங்களுக்கு கூடும். அதனால் வெற்றியானது கிடைக்கும். மாணவர்களுக்கு கூட பாடங்களை மனநிறைவோடு படிக்கணும். கூடுதல் மதிப்பெண் பெற நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி அடையும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு நடந்தே தீர்ற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அப்புறம் கலைஞர்களுக்கு உற்சாகமோடு செயல்பட்டிங்கன்னா கொடுத்த வாக்கினை காப்பாற்றி விடுவீங்க. பணவரவு தாராளமாக இருக்கும். தேவையான பட வாய்ப்புகள் வரும். அதனால் பட வாய்ப்புகள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரசியலில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும். குறிப்பிட்ட சிலர்லாம் உங்களுக்கு பேசுவாங்க. அது உங்களுடைய லைஃப்பை வேறு லெவலில் ஆக்கும். நற்காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா பேரும் புகழும் கிடைக்கும். ஆக மொத்தம் அரசியலில் உங்களுக்கு வெற்றியானது குவியும். ஸோ இப்போ நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவிட்ட 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு நேரிடும். வாக்குவன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். சரக்குகளை பாதுகாப்பாக வைக்கிறது உங்களோட நட்சத்திரத்துக்கு நல்லது. அப்புறம் சதயமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையோடு செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். ஸோ அதனால் சதயத்தில் பிறந்தவங்க ஹாப்பியாக இருக்கலாம். அப்புறம் புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்க குழந்தைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சி தரும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்கும். அதனால் பண உதவிகள்லாம் கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப உங்கள் ராசிக்கு இதுதான் பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கும்ப ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.